ஜெபம் பண்ண கடவோம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இது மகிமையான ஆசீர்வாதமான ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தின் தேவன் எங்கள் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து இந்த ஆராதனை எங்கள் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 413 பாமாலை 384 பாடுவோம். யுத்தம் செய்வோம் வாரும் கிறிஸ்து வீரரே. கீதம் 413 பாமாலை 384 பாடுவோம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆயில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். கர்த்தாவே, என்னை தண்டியும்,
ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குளிராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியுள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலுமுள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் என்று சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனத்தனை என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். யாவரும் சேர்ந்து பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை எடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். ஒரு பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கலை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தலும். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தை நாம் செய்கிறவருக்கு பிரியமாய் இருக்கவும் இனி உயிரோடுக்கு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை அருளி செய்ய வேண்டும் என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவர்களே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம்
முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 93ஆம் சங்கீதம். 93ஆம் சங்கீதத்தை முறைமுறையாக வாசிப்போம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது, நீர் அனாதியாயிருக்கிறீர். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர். சேர்ந்து வாசிப்போம். உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாயிருக்கிறது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து
தன் பிராணனை காக்க யூதாவைச் சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி ஒரு சூறைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறைச் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது, இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாந்தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான் என்பதே வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. Mela
வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் முடிய. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை. மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேச்சுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலேயும் சோஸ்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள். தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன்தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். வாசிக்கும்படியாக குறித்த வேத பாடம் முடிந்தது. வானங்கள் மயத்துடன்
பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். வானத்தையும் பூமியும் படைத்த அவனிடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். அவர் பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பகவானின் பிரசன்னத்தையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட எங்களுக்கு தாரும். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்தவர்களே, நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்கள் மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்கள் காண்பியோ. உம்முடைய பணிவுடையக்காரருக்கு நீதியை தருப்பியோ. கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. உம்முடைய சித்தத்தை கர்த்தாவே, எங்கள் காலத்து சமாதானத்தை கட்டளையிடோ. பராபரனே, எங்கள் இதயத்தை சுத்திகரியோ. உம்முடைய பரிசுத்தாவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதேயும். பெந்தைக்கோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 20ஆம் ஞாயிறு, திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 19வது ஞாயிறு சுருக்க ஜெபம். எங்களை படைத்து காத்து இரட்சிக்கிற அன்பின் ஆண்டவரே, திருமறையின் வரலாற்றிலும் திருச்சபையின் வரலாற்றிலும்
ஆண்களை தெரிந்து கொண்டு ஆற்றல் தந்து உமது திருச்சித்தம் நிறைவேற்றும் கருவிகளாக பயன்படுத்தி வரும் தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் திருச்சபையின் ஆண்கள் ஜெபத்திலும் ஐக்கியத்திலும் சேவையிலும் தொடர்ந்து செயல்படும் வீரர்களாயும் இச்சமுதாயத்தில் மாற்றங்களை கொண்டு வரும் எலியாவின் பலன் பெற்றவர்களாகவும் உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய திருப்பணிக்கு உதவி செய்திட அருள் புரிய வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிறதையாக நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களினின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டுமென்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் ஓயாமல் பெய்யச் செய்துள்ளும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்வரமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்கிற வேலையெல்லாம் அறிவிச்சுவேன் என்று வாக்கரில் இருக்கிறீரேன். கர்த்தாவே, உமது அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்கள் வேண்டுதல் போல் நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக யாவரும் எழுந்து நின்று கீதம் 9 பாமாலை 356 பாடுவோம். களி கூறுவோம் கர்த்தர் நம் பற்றமே. கீதம் 9 பாமாலை 356 பாடுவோம். கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சேசே கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக
இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், ஆராதனை மூலமாக மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சியோடு தரிசனத்தோடு கூட நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் ஒரு அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் இந்த ஆராதனை வேளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாது ஐயா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே சாது ஐயா அவர்களுக்காக அவர் செய்து கொண்டு வருகிற ஊழியங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனை வேளையை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் நாங்கள் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக இந்த ஊழியத்திலே என்னோடு கூட ஊழியம் செய்து வருகிற, உதவி செய்து கொண்டு வருகிற கர்த்தருடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் மறவாமல் தினமும் ஜெபிக்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஜெபங்கள் தான் அதிகமாக எங்களை தாங்குகிறது, இந்த ஊழியத்தை செய்ய எங்களை உற்சாகப்படுத்துகிறது. தொடர்ந்து ஜெபியுங்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. நீங்கள் கொடுக்கின்ற, நீங்கள் தாங்குகின்ற இந்த காணிக்கைகள் மூலமாகத்தான் ஏராளமான மக்கள், குறிப்பாக வயோதிப நிலைமைக்கு அருமையான பெற்றோர்கள், ஆலயங்கள் இல்லாத கிராமங்களில் வாழ்கின்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் மற்றும் கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு இந்த ஆராதனை வேளை மிகுந்த பிரயோஜனமாக இருக்கிறது என்று நான் கேட்டு கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நிச்சயமாகவே அதனுடைய பலனை நீங்கள் தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் இம்மையிலும் மறுமையிலும் பெற்றுக்கொள்வீர்கள் என்பது சந்தேகம் கிடையாது. ஆகவே கர்த்தர் உங்கள் உள்ளத்தை எவ்வாறு சொன்னால் நீங்கள் மனம் வந்து தாங்க, ஆதரிக்க முன்வரும்படியாக உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது மாத்திரமல்ல, இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையை நமக்கு ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த கல்லிடைக்குறிச்சி சேச கிறிஸ்து ஆலய சபையை சார்ந்த அருமையான தாயார் திருமதி சந்திரலீலா அம்மா அவர்கள் நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். நம்முடைய ஊழியங்களை அதிகமாய் நேசிக்கிறவர்கள், நமக்காக ஜெபிக்கின்ற ஒரு அருமையான தாயார். அதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன். அம்மா அவர்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே அருமையான அம்மா அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் கொடுத்து ஆண்டு வழிநடத்துவாராக. விசேஷமாக கர்த்தர் அவளுக்கு கொடுத்த அருமையான மகனுக்காக, மருமகளுக்காக, அருமையான பேத்திக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான அவருடைய பிள்ளைகளும் கூட நம்முடைய ஊழியங்களை அதிகமாக நேசிக்கிறவர்கள், நம்முடைய ஊழியத்திற்கு பல வகையிலே உதவி செய்து கொண்டு வருகிறார். விசேஷமாக இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு மாத்திரமல்ல, இந்த கொயர் மிக சிறப்பாக அவர்கள் பாடுவதற்கு முழு காரணமும் அருமையான அவருடைய மகன்தான். அவர்கள் தான் இந்த பிள்ளைகளுக்கு மிக சிறப்பாக பயிற்சி கொடுக்கிறவர்கள். ஆண்டவர் அந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. வேத வசனம் சொல்லுகிறபடியே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் அவர்களை நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் நீடித்த சுகவாழ்வையும் கொடுத்து தாங்கி ஆதரித்து பலப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்துக்காக பல வகையில் உதவி செய்கிறேன். உங்கள் எல்லாருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன். உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கூட எப்பொழுது நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு நிமிடம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசும். நாங்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவரீர் இன்றைக்கு நீ சித்தமாக இருக்கிறீரோ அதை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் அதன்படி நடக்கவும் உடைய ஆசீர்வாதங்கள் சுதந்திரித்துக் கொள்ளவும் கிருபை தாரும். என்னை மறைத்து நீர் வெளிப்படும். உன் நாமத்தை இன்றைக்கு நீர் மகிமைப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தை ஜபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன்.
ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியான பொருள் செயல்படும் ஆண்கள். இன்றைக்கு நாம் நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் முறைமையின்படி ஆண்களை பற்றி சிந்திக்கும்படியாக, செயல்படுகின்ற ஆண்களை பற்றி சிந்திக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். வேதத்திலே ஏராளமான ஆண்களை குறித்து, பரிசுத்தவான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் செய்த கர்த்தருக்காக பாராட்டின வைராக்கியம், கர்த்தருக்காக செயல்பட்ட விதங்களெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அதன் மூலமாக பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் நாம் பார்க்கும் பொழுது அது மிகுந்த சந்தோஷம் அடையத்தக்கதாக இருக்கும். அதே போல ஆண்டவருடைய அன்பை அறிந்தவர்கள், ஆண்டவருடைய வல்லமை அறிந்தவர்கள் கர்த்தருக்காக செயல்படுகிறோம் என்று சொல்லிவிட்டு ஆண்டவருடைய சித்தத்தை அறியாமல் எதிர்மறையாய் சென்ற மக்களும் உண்டு. அதனுடைய விளைவுகளையும் கூட வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்களுக்காய் வைராக்கியம் பாராட்டின ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை மிக சிறப்பாக வழிநடத்தின மோசே, கானான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு சென்ற யோசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்காய் வைராக்கியமாய் பற்றி எழுப்பின எலியா தீர்க்கதரிசி, எலிசா தீர்க்கதரிசி, இஸ்ரவேலின் அலங்கத்தை, இந்த இடிந்து போன அலங்கத்தை கட்டும்படியாக வந்த நெகேமியா குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை உபதேசித்த எஸ்ராவை பற்றி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஏராளமான பரிசுத்தவான்களை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கலாம். இவர்களெல்லாம் கர்த்தருக்காக எவ்வளவு அதிகமாய் பிரகாசித்த ஒரு ஆண்கள் என்பதை குறித்து வேதத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஆண்டவருடைய வல்லமையெல்லாம் தெரிந்து கொண்ட மக்களும் கூட எதிர்மறையாகவும் செயல்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது நாதாப், அபியூவை பார்க்கின்றோம். இது யார்? ஆரோனுடைய குமாரர்கள் தான். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே அந்நிய அக்கினியை கொண்டு வந்த நிமித்தமாக அந்த பலிபீட ஆசரிப்பு கூடாரத்திலே அவர்கள் மரித்து போனதாக வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே பலிகளை செலுத்தும்படியாக இங்கு இந்த தூப வர்க்கத்தை செலுத்தும்படியாக கொண்டு வந்தவர்கள் தான். ஆனால் தேவன் விரும்பாத அந்நிய அக்கினியை கொண்டு வந்தபடியினால்தான் அவள் அங்கேயே மரித்து போனார்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு கோராகு, தாத்தான், அபிராம் என்று சொல்லப்பட்ட மனிதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் யாத்திராம் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து, 8ஆம் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எலியாபின் குமாரர் நேமுவேல், தாத்தான், அபிராம் என்பவர்கள். இந்த தாத்தான், அபிராம் என்பவர்களே சபையில் பேர் பெற்றவர்களாயிருந்து என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு புறப்பட்டு வரும்பொழுது அதில் மிகவும் பேர் பெற்றவர்கள், பிரபுக்களுடைய வரிசையில் இருக்கிறவர்கள் தான் இந்த தாத்தான், அபிராம், இந்த கோராகின் கூட்டத்தார். இவர்கள் என்ன செய்தார்கள்? நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து அவர்களை பற்றி மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு விரோதமாக பயங்கரமான காரியங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். இங்கே 9ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும், சபையாரின் முன்னின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும், உங்களை தம் மண்டையில் சேர பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரிலிருந்து உங்களை பிரித்தெடுத்ததும், அவர் உன்னையும் உன்னோட கூட லேவின் புத்திரராகிய உடைய எல்லா சகோதரரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ? இப்பொழுது ஆசாரிய பட்டத்தை தேடுகிறீர்களோ என்று சொல்லி அதற்கு அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, இவர்கள் என்ன செய்தார் என்று சொன்னால், இதற்காக நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாகவே கூட்டம் கூடினீர்கள். ஆரோனுக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம் என்றான் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக விசேஷமாக பிரித்தெடுக்கப்பட்ட இந்த ஜனங்களும் கூட கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறதாக நாம் வேதத்தில் பார்க்கிறோம். தொடர்ந்து அவர் சில தவறுகளை செய்கிறார்கள். அப்படி விளைவை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த வனாந்தரத்தில் அவர்கள் மாண்டு போகிறதாக, அவர்கள் அப்படியே பூமி விழுங்கி போட்டதாக வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் சவுலை பார்க்கும் பொழுது தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக வாட்டசாட்டமான ஒரு நபர் தான். நல்ல எல்லாரும்
அதுக்கும் மேலே உயரமான ஒரு மனிதன் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அமலேக்கியருடைய விஷயத்தில் இது சவுல் கீழ்ப்படியாமல் போன நிமித்தமாகத்தான் அவனுடைய முடிவு பரிதாபமாக முடிந்து விடுகிறது. ராஜ்ய பாரத்தை இழந்து விடுகிறான். அவனும் அவனுடைய குமாரனாகிய யோனத்தனும் ஒரே நாளிலே அவர்கள் மடிந்து போனதாக வேதத்திலே பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எதிர்மறையான காரியங்களை செய்து தேவனுடைய தண்டனையை பெறும்படியாக தேவன் நம்மை அழைக்கவில்லை. ஆனால் ஆபிரகாமைப் போல, மோசேயைப் போல, யோசுவாவைப் போல, நெகேமியாவைப் போல, எஸ்ராவைப் போல கர்த்தருக்காக ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவருடைய விருப்பத்தின்படி பெரிய காரியங்களை நடப்பித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட பெரிய காரியங்கள் செய்வதற்கு இன்றைக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை, நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு முதலாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும், கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்பதை குறித்து மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது எலியா எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். இங்கு எலியாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எலியாவும் மோசேயும் பழைய ஏற்பாட்டிலே மிகவும் பிரசித்தி பெற்றவர்கள். மோசே இஸ்ரவேல் ஜனக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவன். எலியா கர்த்தருக்கை வல்லமையை பிரகாசித்த ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி. இவர்கள்தான் புதிய ஏற்பாட்டிலே இயேசு மறுரூபமாகும் பொழுது அந்த மறுரூப மலையிலே அவரோடு கூட இவள் இருவரும் பேசிக்கொண்டிருப்பதாக ஆண்டவரோடு கூட இருந்த சீஷர்கள் பேதுரு, யாக்கோபு, யோவான் பார்க்கிறதாக வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். அந்த அளவிற்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி எலியா. அவனை பற்றி வேதம் சொல்லுகிறது, அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரே பின்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அப்போ ஒரு மனிதன் ஆண்டவருக்காக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரால் நாம் பலப்படுத்தப்படுகின்ற ஒரு அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த எலியா தீர்க்கதரிசி இங்கு ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக நின்று ஒரு பெரிய சவால் ஒன்றை விட்டான். நீங்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, என்னுடைய வார்த்தையின்படியே அன்றி இனி வானத்திலிருந்து மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது என்று தைரியமாய் சொன்னவன். இங்கு கேரித் நீரூற்றண்டையிலே சில காலங்கள் இருந்து அவன் அங்குள்ள தண்ணீரை குடித்து காகங்கள் அவனுக்கு அப்பத்தையும் இறைச்சியும் கொடுத்தது சாப்பிட்டு கொண்டிருந்தவன். பிறகு சாரிபாத் ஊருக்கு சென்று அந்த ஏழை விதவை அவளும் அவருடைய மகனும் சாகக்கூடிய ஒரு நிலைமையில் இவன் போய் அவர்களுக்கு ஒரு வாழ்வை கொடுத்து பஞ்சகாலம் முடியும் மட்டும் அங்கு தங்கியிருந்தான் என்று வேதத்திலே பார்க்கின்றோம். அவர்களுடைய அப்பம் குறைந்து போகவில்லை, அந்த மாவு குறைந்து போகவில்லை, எண்ணெயும் குறைந்து போகவில்லை என்பதாக பார்க்கின்றோம். அந்த அளவிற்கு ஒரு பெரிய அற்புதங்களை நடப்பித்த ஒரு மனிதன். நீங்கள் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு 36, 37, 38 ஆகிய வசனங்களிலே இங்கு நாம் பார்க்கிறோம், எலியா ஜெபிக்கின்றான். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலிகளெல்லாம் பட்சிக்கிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். அப்படி விளைவி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் முகங்குப்புற விழுது கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி முழங்குகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். இதற்கு முந்தைய காலங்கள் வரை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு பிரிந்து பாகாலை வழிபட தொடங்கிவிட்டார்கள். கர்த்தருக்கு எதிராக செயல்படுத்த ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு நேராக நடத்தின ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி இந்த எலியா. ஆகாபை பார்த்து சொல்லுகிறான், சீக்கிரம் ரதத்தை பூட்டி கொண்டு வீட்டிற்கு செல், பெருமழையின் இரைச்சல் சத்தம் கேட்கிறது என்று சொன்னான். 3 ஆண்டுகளுக்கு மேலாக மழை கிடையாது, பயங்கரமான பஞ்சம். ஆனால் இவன் ஜெபித்து முடித்த பிறகு ஒரு பெரிய மழை ஒன்று பெய்கிறது, பஞ்சங்கள் மாறுகிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையிலும் கூட இயேசேபேல் மூலமாக இந்த செய்தியை கேட்ட பிறகு
நாளைக்கு எலியாவின் தலை அவனது இருக்காதுன்னு சொன்ன உடனே சோர்ந்து போன ஒரு நிலைமை தான். அந்த நிலைமையில கர்த்தர் அவனை பலப்படுத்துகிறதாக வேதத்திலே பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்காக செயல்படும்படியாக எழும்பி வரும் பொழுது எத்தனையோ பெரிய ஒரு காரியங்களை, நம்மால் செய்ய முடியாத அநேக காரியங்களை ஆண்டவருடைய கிருபையினாலும் செய்திருந்தாலும் கூட சில வேளைகளில் சோர்வுகளும் சில பலவீனங்களும் நம்மை தாக்கும் பொழுது சோர்ந்து போய் விடுகிறோம். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? நீ தொடர்ந்து எனக்காக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நீ என்னுடைய போஜனத்தினால் நீ பலப்பட வேண்டும், நீ என்னால் நீ ஸ்திரப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவருக்குள் வந்து விட்டால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, எந்த போராட்டமும் வராது, எந்த சோர்வும் வராது என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் வருகின்ற சோர்வுகள் போராட்டங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் அவர்களுக்கு நமக்குள்ள ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? நம்முடைய சோர்வில் நம்ம மீட்டு எடுப்பதற்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதுதாங்க நம்ம பெற்றுக்க ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இப்படி வாழ்க்கையில் சோர்வை நாம் பார்க்கும் பொழுது போதும் கர்த்தாவே, என் பிதாக்களை பார்க்க நான் நல்லவன் அல்ல, என்னுடைய ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபித்தவன் தான் இந்த எலியா. அப்படிப்பட்ட மனிதனை தேவன் பலப்படுத்துகிறார், அவனை ஸ்திரப்படுத்துகிறார். அதற்கப்புறமாக அவன் பலப்பட்ட பிறகு 40 நாட்கள் இரவு பகல் நடந்து தேவனுடைய பர்வதமாகி ஓரே பர்வதப்பட்டு செல்லுகின்றான். கர்த்தருடைய சத்தத்தை அவன் கேட்கின்றான். ஆண்டவருடைய தெளிவான அவன் மீது வைத்திருக்கின்ற அந்த தரிசனங்களை ஆண்டவர் சொல்லுகின்றார். அவன் செய்ய வேண்டிய காரியங்களை பற்றி சொல்லுகின்றார். முதலாவது, நீ சீரியாவின் மீது ஆசைகளை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. பின்பு இஸ்ரவேல் மீது யெகூவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. அதற்கப்புறமாக உன்னுடைய ஸ்தானத்திலே உனக்கு பிறகு சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. 3 பெரிய காரியங்களை, பெரிய திட்டங்களை தேவன் கொடுக்கிறார். 2 பேரை ராஜாக்களாக அபிஷேகம் பண்ணும்படி ஒரு பெரிய பாக்கியத்தை எலியாவுக்கு தேவன் கொடுக்கின்றார். தன் ஸ்தானத்திலே தன்னிலும் 2 மடங்கு வல்லமை உடைய ஒரு பெரிய தீர்க்கதரிசி எலிசாவை இந்த எலியா தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணுகின்றார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு ஆண்கள் மாத்திரமல்ல, எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும் கூட என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரால் பலப்படுத்தப்படுகின்ற ஒரு அனுபவம் வேண்டும். அதான் தான் சங்கீதக்காரன் சொல்வார், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்துகிற ஆண்டவர். ஆத்மாவிலே நாம் பலப்படுத்தப்பட வேண்டும், ஆவியிலே நாம் பலப்படுத்தப்பட வேண்டும். இந்த பலன் நமக்கு இருந்தால் சரீர பலமும் நம்மை பற்றி கொள்ளும், சந்தேகம் கிடையாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நாம் பலனடைய வேண்டும் என்று சொல்லி. நீங்கள் 1 சாமுவேல் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார், 30ஆம் அதிகாரத்தில், அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகப்பட்டும் சத்தம் விட்டு அழுதார்கள். ஏனென்றால் ஊரே சுட்டரிக்கப்பட்டு விட்டது. அவருடைய மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடுகள் எல்லாம் மிருக ஜீவனங்களை கொள்ளையடித்து கொண்டு சென்று விட்டார்கள். என்ன செய்ய? கூட இருந்தவங்க பார்த்தாங்க, எல்லாம் போயிட்டு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த தாவீது. 6ஆம் வசனத்தை பாருங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்துக்கு நிமித்த மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டார். கூட இருக்கிறவங்க, சிநேகிதர்கள், தாவீது எந்த ஒரு கஷ்டத்தை அனுபவித்தாலும் கூடவே சேர்ந்து அவங்க பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்க, அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. காடுகளிலும் மலைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, சவுலுக்கு பயந்து போய். ஆனால் இப்போ பாருங்க, எல்லாருக்கும் பிரச்சனை வந்த உடனே இந்த தாவீதை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று கற்களை எடுத்து கொண்டார்கள். இது தாவீது யாருங்க? சவுல் அவனை அழைப்பதற்கு முன்பாகவே இங்கு ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் இந்த தாவீது. என் இருதயத்திற்கு ஏற்றவன் சாட்சியாக சொல்லப்பட்டவன் தான் இந்த தாவீது. அவருடைய வாழ்க்கையில் வந்த பாடுகள், உபத்திரவங்கள், அப்போ அவன் எவ்வளவு நெருக்கப்பட்டு இருப்பான், எவ்வளவு சோர்ந்து போன ஒரு நிலைமை இருக்கும். அவன் செய்த ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா?
தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அன்றைக்கு மாத்திரம் ஆண்டவருக்குள்ளாக அவன் பலப்படுத்தப்படாவிட்டால் அவன் லைஃப் அன்னைக்கே முடிஞ்சிருக்கும். இஸ்ரவேலுக்கு ராஜாவாக வந்திருக்க மாட்டான். ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே நான் அந்த தண்டை திரும்பி பின்தொடர்ந்து போகலாமா? ஆண்டவர் அவனுக்கு தெளிவாக பேசுகிறார். அவன் நெருக்கங்களுக்கு மத்தியில், போராட்டங்களுக்கு மத்தியில் கர்த்தர் அவனோடு கூட இடைப்படுகிறார். நீ போ. அவன் பின்தொடர்ந்து போகிறான், அவளை கண்டுபிடிக்கின்றான். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 18ஆம் வசனத்தில் 19ஆம் வசனத்தில் அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். ஒன்று கூட அவன் இழந்து போகலைங்க. எல்லாவற்றையும் திரும்ப பெற்று கொண்டான். ஒரே ஒரு காரணம், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் சோர்வுகள், போராட்டங்கள் வரும் பொழுது கர்த்தருக்காக நாம் அந்த அழைத்த அழைப்பில் உறுதியாக நிற்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருக்காக நாம் செயல்பட வேண்டும் என்று சொன்னால், நமக்கு தேவை என்ன தெரியுமா? ஆண்டவருடைய பலனுங்க. ஆண்டவருடைய பலன். ஒரு நாள் கேட்க, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, ஆண்டவரே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று இங்கே பவுல அப்போஸ்தலன் சொல்லுகின்றான். அவனைப் போல புதிய ஏற்பாடு பாடுபட்ட மனிதர்கள் யாரும் கிடையாது. கள்ளர்களால் வந்த மோசம், ஆறுகளால் வந்த மோசம், சொந்த ஜனங்களால் வந்த மோசம், பசி, பட்டினி, எத்தனையோ வகையான பாடுகள், உபத்திரவங்கள், சவுக்கடிகள். ஆனால் அவன் சொல்லுகிறான், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? காரணம், தேவனுடைய அன்பினால், தேவனுடைய பலத்தினால் நிரப்பப்பட்டவன். ஆகவைத்தான் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீங்கள் ஆண்டவரால் பலப்படுத்தப்படுவீர்கள் சொன்னால் உங்களால் எல்லாம் கூடும், எல்லாம் செய்ய முடியும். கர்த்தருக்காக, ஆண்டவர் நாமமைக்காக. அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளை, வேதத்தினுடைய பரிசுத்தவான்களை பார்க்கும் பொழுது அவர் ஆண்டவருக்காய் பிரகாசிப்பதற்கு காரணம் ஆண்டவரால் பலப்படுத்தப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, இது ஆண்களை பற்றி நாம் பார்க்கும் பொழுது எப்படிப்பட்டவராக இருக்கணுமா? இங்கு 1 தெசலோனிக்கேயர் நிருபத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இங்கு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். இங்கே வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, யாருக்கும் தீமைக்கு தீமை செய்யாதீங்க, எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க, நன்மை செய்ய படியுங்கள் என்று வேதம் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நன்மை செய்யணும், தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. யாராவது நமக்கு தீமை செய்தால் நம்முடைய உள்ளார்ந்த மனம் என்ன சொல்லுது, நம்முடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கிறது? அவனுக்கு தீமை செய்யணும். தீமை செய்யட்டா கூட நன்மை செய்யக்கூடாது. அவனை கடைசி வரை நம்ம ஏறிட்டு கூட நிச்சய மாட்டோம், பார்க்க மாட்டோம். இதுதான் நம்முடைய நேச்சர். பார்த்துக்கிடுங்க, பழைய ஆதாமின் சுவாபம் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் புதிய ஆதாமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வரும் பொழுது நாம் வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யணும். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்யுங்கள். உங்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க. ஆகவே தான் நீங்கள் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு பாருங்கள். நம்மை நிந்திக்கிறவர்கள், நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு ஜெபிக்கணும், நம்முடைய பகைவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்?
நன்மை செய்யணும். யாரெல்லாம் நம்மை பகைக்கிறார்களோ, சத்ருவாய் எண்ணுகிறார்களோ, வசனம் சொல்லுகிறது அவர்களுக்கு நன்மை நினைச்சிங்க செய்யுங்க. இன்றைக்கி நம்மகிட்ட அந்த குவாலிட்டி இருக்கிறதா? இன்றைக்கு கர்த்தரை பின்பற்றுகிறவர்களுக்கும் மற்றவர்களுக்குள்ள ஒரு பெரிய வித்தியாசம் இதுதாங்க. இயேசுநாதர் தம்மை அடித்தவர்களுக்காக பிதாவே இவருடைய பாவத்தை மன்னியும் என்று சொன்னார். ஆனால் மற்றவர்கள் அப்படி கிடையாது. மற்ற மார்க்கத்தார் அதற்கு அவர்கள் அடித்தார்னு சொன்னால் நம்மளும் அடிக்கணும். இதுதான் அவங்க கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம். அவர்கள் அப்படிப்பட்ட மென்டாலிட்டியில் இருக்கிறாங்க. ஆனால் வேதம் நமக்கு அப்படி கற்றுக் கொடுக்கவில்லை. அவர்களை சிநேகிக்க வேண்டும், அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். வேதத்தில் வாசித்து பாருங்கள். இங்கே ஆதியாகமம் புஸ்தகத்தில் 50ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான வசனம் ஒன்று இருக்கிறது. 20ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது யோசேப்பு அவருடைய சகோதரர்களை பார்த்து சொல்லுகின்றான். என்ன சொல்லுகின்றான்? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்புடைய சரித்திரம் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். சகோதரர்களால் 20 வெள்ளி காசுக்கு மீதியானுடைய கரங்களில் விற்று போடப்பட்டவன். போத்திபாருடைய வீட்டில் இருக்கும் பொழுது அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைக்கு சென்றவன். பல வருடங்கள் பல பாடுகள் கஷ்டங்களை அனுபவித்தவன். ஆனால் ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். ஏற்ற வேளையிலே கர்த்தர் உயர்த்தினார். எகிப்து தேசத்தில் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவன் இருக்கின்றான். இப்பொழுது தேசமெங்கும் ஒரு பெரிய பஞ்சம் வந்து விட்டது. பஞ்சத்திற்காக ஆகாரத்திற்காக யோசேப்புடைய சகோதரர்களை அவருடைய தகப்பனாகிய யாக்கோபு எகிப்திற்கு அனுப்புகிறதாக வேதத்திலே பார்க்கின்றோம். இங்கே வந்து பார்த்தால் யோசேப்பு அங்கே இருக்கின்றான். இவர்களுக்கு தெரியவில்லை தன் சகோதரன் தான் இந்த தேசத்தில் ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கிறான் என்று சொல்லி. இவன் கேட்கவில்லை, காலில் விழுகிறார்கள். நீங்கள் யாருன்னு சொன்னவனு பொத்துன்னு காலில் விழுறான். ஆகாரத்திற்கு வந்திருக்கிறார்கள். கடைசியாக இந்த யோசேப்புடைய சகோதரர்கள் அவனுடைய பெற்றோர் எல்லாரும் எகிப்து தேசத்துக்கு வந்து சேருகிறார்கள். இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். அவர்களை ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் சகோதரர்களுக்கு தான் எந்த ஒரு சகோதரனை குறை செய்ய வேண்டும் நினைத்துனா அதே சகோதரனாக யோசேப்பு இந்த இப்படி தேசத்தில் உயர்ந்திருப்பதை வேண்டி அவர்களால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியவில்லை. என்ன நடக்குமோ என்ற ஒரு பயம்தான். ஆனால் அவர் எல்லாரையும் மன்னித்து எகிப்து தேசத்திலே கோசேன், அந்த தேசத்திலே கோசேன் அந்த நாட்டிலே அவர்களை குடியேற்றுகின்றான், பராமரித்து வருகிறான். இப்பொழுது யாக்கோபு மரித்து போனான். இப்போ அவருடைய கூட பிறந்த சகோதரர் எல்லாரும் இப்போ முழித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்பா இருக்கிறவரை நமக்கு சேஃப்டியாக இருந்துச்சு, அப்பா பார்த்துக்கிடுவார். இப்போ மரித்து போனார், இனிமேல் நம்ம என்ன ஆகுமோ? யோசேப்ட்ட ஆள் அனுப்புகிறாங்க, எங்களை மன்னிக்கணும், நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணி தான் மன்னிச்சிருங்க. நீங்கள் 15ஆம் வசனத்தில் தொடர்ந்து வாசித்து பார்க்க சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு உள்ளத்தை பாருங்க, சொல்கிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்போ நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கும்படிக்கு நன்மையாக முடியப்படினார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, தீமை செய்தீங்க, ஆனாலும் கூட கர்த்தரை நன்மையாக மாற பண்ணினார். அது மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு யார் எப்படி தீமை செய்தாலும் கவலைப்படாதீங்க. ஆண்டவரது நன்மையாக மாற பண்ணுவதற்கு அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். இவனுக்கு செய்த தீங்கு அதிகம், ஆனால் தான் இவங்க நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டார். கொஞ்சம் தீங்கு செய்தால் கூட சின்ன ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கும் போல் இருக்குது. அதிகமாக தீங்கு செய்தார்கள், கொலை செய்யக்கூடிய அளவிற்கு வந்து விட்டார்கள். சொந்த சகோதரனை ஒரு அடிமை போல விற்று போட்ட ஒரு நிலைமை. இதெல்லாம் பார்த்துதாங்க இந்த யோசேப்புக்கு கர்த்தர் அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, உயர்ந்த இடத்தை கொடுத்தாரு. முழு குடும்பத்தை மாத்திரம் இல்லைங்க, அந்த தேசங்களெல்லாம்
பட்டினியினால் சாகாதபடிக்கு பராமரிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பதவி ஆண்டு கொடுக்கின்றதை பார்க்கிறான். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாரையும் அரவணைத்துக் கொள்ளுகின்ற, மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறோம். அதனால் கர்த்தருடைய ஜெபத்தில் பிறருடைய குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுடைய குற்றங்களுக்கு மன்னி என்று சொல்லி ஜெபிக்கும்படி நம்ம கற்றுக் கொடுக்கின்றார். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேர் ஒருவருக்கு குறைவு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒரு செய்க மன்னிங்க. ஆண்டவருடைய அந்த சுபாவம் நமக்குள்ள இருக்கணும். அவர் விட்டு சென்ற நல்ல மாதிரியை நம்ம எல்லாரும் பின்பற்றணுங்க. தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. அவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பு இந்த யோசேப்புக்கு இருந்துச்சு. அவன் சொல்கிறான், நீங்கள் பயப்படாதீங்க. அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவளை பட்சமாய் பேசினானா. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் யாராவது உங்களுக்கு தீமை செய்திருப்பார்னு சொன்னார், அவர் தீமை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் என்று சொன்னார், அதை விட்டு விட்டு முடிந்தவர் உங்களால் இயன்றவர்கள் நன்மை செய்யுங்க. அதற்கு பலன் யார் தருவார் தெரியுமா? நீங்களும் நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரை கர்த்தர் நமக்கு தருவாருங்க. கர்த்தர் தருவார். ஒரு நாள் ஒரு கைவிட மாட்டார். வானம் உண்மை ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒரு நாள் ஒளிந்து போகாதுன்னு சொல்ல ஆண்டவர் நம்மை கனப்படுத்தி உயர்த்துவாருங்க. தென்னாப்பிரிக்கா தேசத்தில் நெல்சன் மண்டேலா 27 ஆண்டு காலங்கள் அவர் சிறைச்சாலையில் அவர் சிறை கைதியாக இருந்தார். 1962ஆம் ஆண்டு முதல் 1990ஆம் ஆண்டு வரை அவர் இந்த சிறைச்சாலையில் அதிகமாக கஷ்டப்பட்டார். சரியான உணவு கொடுக்கப்படவில்லை. அவர்களுக்கு மேலான அதிகாரிகள் எல்லாம் வெள்ளைக்காரர்கள். பயங்கரமான உபத்திரவம், சொல்ல முடியாத கஷ்டங்களை அவர் அனுபவித்தார். 27 ஆண்டுகள் கழித்து அவர் விடுதலையானார். அதற்கப்புறமாக நடைபெற்ற தேர்தலிலே அமோக வெற்றி பெற்று தென்னாப்பிரிக்காவுடைய ஜனாதிபதியாக நெல்சன் மண்டேலா உயர்த்தப்பட்டார். அவருடைய பதவியேற்புக்கு அவர் யாரை முதலாவது அழைத்தார் தெரியுமா? யார் யாரெல்லாம் தனக்கு தீமை செய்தார்களோ நீதிமன்றத்துக்கு போவார். இவர் மேல நல்ல நியாயம் இருக்கும். அந்த நீதிபதிகள் அநியாயமாய் தீர்ப்பு செய்வாங்க. இவர் சென்ற இடமெல்லாம் இவருக்கு எதிர்மறையாக தான் நடந்தது. ஏராளமான வேதனைகளை அனுபவித்தார். தனக்கு யார் யாரெல்லாம் தீமை செய்தார்களோ எல்லாரையும் அழைச்சாருங்க. சிறைச்சாலையிலே தன்னை கொடுமைப்படுத்தின, தனக்கு துன்பத்தை கொடுத்த சிறைச்சாலை அதிகாரிகளை இதை பதவியேற்பு விழாவுக்கு அழைத்தார். எல்லாரும் பயந்து போயிருந்தாங்க. சொன்னார், நான் உங்களை யாரையும் ஒன்றும் செய்ய போவதில்லை. நீங்கள் அந்தந்த பொறுப்பிலே நீங்கள் வேலை பாருங்கள். நீங்கள் உங்களுடைய எஜமானுக்கு நீங்கள் கீழ்ப்படுத்தி வேலை செய்தீர்கள். நான் உங்களை ஒன்றும் செய்ய போவதில்லை என்று அவர் சொன்னாராம். ஒரு பத்திரிகை நிருபர் கேட்டார், உங்களை கொடுமைப்படுத்தின சிறை அதிகாரியை பார்த்து சிரித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, ஏன் அவ்வாறு செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அப்போது அவர் சொன்னார், நான் அவரை பார்த்து சிரித்து பேசாமல் அவர் மீது வஞ்சகமான எண்ணம் கொண்டிருப்பேன்னு சொன்னால் என் மனது இன்னும் இந்த சிறைச்சாலையில் தான் இருக்குமே தவிர அது விடுதலை பெற்றிருக்காது. இன்றைக்கு நான் விடுதலை பெற்றிருக்கேன்னு சொன்னால் என் எண்ணங்கள் எல்லாவற்றிலும் விடுதலை பெற்றிருக்கிறேன். நான் அவர்களை நேசிக்கிறேன் என்று சொன்னாராம். யார் யாரெல்லாம் எதிராக அந்த எல்லாரையும் மன்னித்து ஏற்றுக்கொண்டார், அரவணைத்து கொண்டார். ஆகவே தான் அவருக்கு மிக உயரிய விருதாகிய சமாதானத்துக்கான நோபல் பரிசு அவருக்கு கிடைத்தது. அமெரிக்க தேசத்தினுடைய உயர்ந்த அமெரிக்காவின் குடிமகன் விருது என்று சொல்லப்பட்ட ஒரு பெரிய விருது யாருக்கும் கிடைக்காது, அவருக்கு கொடுத்தார்கள். இந்தியாவின் சார்பாக பாரத ரத்னா விருது அவருக்கு கொடுக்கப்பட்டது. உலகமெங்கும் உள்ள பிரசித்தி பெற்ற யூனிவர்சிட்டியிலிருந்து 250க்கு அதிகமான டாக்டரேட் இந்த விருதுகள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஒரே ஒரு காரணம், அவர் சமாதானத்தை விரும்புகிறவர் என்று சொல்லி தனக்கு எதிர்த்த எல்லாரையும் அரவணைத்துக் கொள்கிறன்னு சொல்லி அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு விருதை கொடுத்தார்களாம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே,
நாம் ஆண்டவருக்காக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு சுவாபம் இருக்கணும். அப்போஸ்தலர் 7:59-60 ஆகிய வசனங்கள் வாசித்து பார்க்கும்போது ஸ்தேவான் தன்னை கல்லறிகிறவர்களை பார்த்து சொன்னான், ஆண்டவரே இவள் மீது இந்த பாவத்தை சுமத்தாதிரும் மன்னியும் என்று மன்றாடினான். அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டதுங்க. பிதாவின் வலது பார்சத்தில் ஆண்டவர் இருக்கிற இயேசு கிறிஸ்து நிற்பதை முகமுகமாய் பார்க்கின்றான். ஆண்டவரே இவனை வரவேற்க எழுந்து நிற்கிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். எந்த ஒரு சவுல் கிறிஸ்துவரை துன்பப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கொலைவெறியோடு கூட அலைந்தானோ அது சவுல் ரட்சிக்கப்பட்டான், பவுலை மாற்றப்பட்டான். மத்திய ஆசியாவை கலைக்கிற ஒரு மனிதனாக தேவனை பயன்படுத்தினார். எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிற மன்னிக்கிற ஒரு சுவாபம் நமக்குள்ள இருக்கும் பொழுது அதனுடைய விளைவு என்னமாக இருக்கும்னு சொன்னால் நாம் எதிர்பார்த்திராத அளவுக்கு பெரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரும் என்பது சந்தேகம் கிடையாது. ஆண்டவருக்காக செயல்படுகிறவர்கள் கர்த்தருக்குள் பலப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கணும். எல்லாரையும் அரவணைத்து நேசித்து அது மன்னிக்கின்ற ஒரு சுவாபம் உடையவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபைகளை கர்த்தர் தாமே நம்ம ஒரு தருவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 388, கிறிஸ்தவ கீர்த்தனை 397 பாடுவோம். எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, எழில் மாட்சிமை வளர் வாலிபரே. கீதம் 338, பாமாலை 397 பாடுவோம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வாதமான வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தருக்காக செயல்படுகிற மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் கர்த்தருக்குள்
பலப்படுத்தப்பட்டவர்களாக, ஆண்டவருக்குள் பலனடைகிற மக்களாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க. அது மாத்திரமல்ல தகப்பனை, எல்லாரையும் அரவணைத்து ஏற்றுக்கொள்கிற அன்பு நிறைந்த மன்னிக்கின்ற ஒரு சுவாபமுடையவராக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொன்னீரே சுவாமி. நீங்கள் கற்றுக் கொடுத்த வேத வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே எங்களுடைய வாழ்க்கை அமைவதற்கு கற்று உதவி செய்வீராக. இவ்வாறு செய்கிறவர்கள் ஒரு நாளும் குறைந்து போவதில்லை அப்பா. அவர்கள் மென்மேலும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் நினைப்பதை விட மேன்மையான ஒரு இடத்திற்கு நீர் கொண்டு செல்கிறேன்னு பார்த்தோமே, அதற்கு ஸ்தோத்திரம். எங்களே உங்களுடைய சமுத்திரம் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இவருடைய தனிப்பட்ட வாழ்வில் எத்தனையோ குறைபாடுகள் எல்லாவற்றையும் மன்னிங்க சுவாமி. நாங்கள் இன்னும் ஆண்டவருக்கு பலப்படுத்தப்படும்படியான கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கு தருவீராக. அடிக்கடி சோர்ந்து போன ஒரு நிலைமை அப்பா, இந்த நிலைமை மாறுவதற்கு ஆண்டவரே எங்களை பலப்படுத்துமே நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, எலியாவை பலப்படுத்தும்படியாக நீர் அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்தீங்களப்பா. எங்களையும் பலப்படுத்தும்படியாக ஒரு ஜீவ வார்த்தைகளுக்கு தாரும். அதை நாங்கள் உட்கொள்ளும்படியான கிருபைகளை எங்களுக்கு கொடுப்பீராக. ஒவ்வொரு நாள் இந்த ஜீவ வார்த்தைகளை உட்கொண்டு பலன் அடைந்து கர்த்தருக்காக வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ தந்த ஒரே ஒரு வாழ்க்கையும் ஆண்டவரே கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று வாழ்வதற்கு எல்லாருக்கும் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும் அப்பா. சோர்ந்து போன இருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் இது பிள்ளைகளை பலப்படுத்துங்க சுவாமி. அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு உற்சாகத்தை கொடுப்பீராக சுவாமி. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய பலனை கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரின் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் ஏறி வர பண்ணுகிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறபடியே சுவாமி, அப்படிப்பட்ட ஸ்தலம் நடக்கும்படியாக பிள்ளைகளுடைய கால்களை கர்த்தர் பலப்படுத்துங்க. சோர்ந்து போன கரங்களை பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்படி குடும்பங்களில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. குடும்பத்தில் நம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கியிருப்பதாக சுவாமி. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவீராக. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற ஒரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பல வகையான வியாதிகள் நிமித்தமாக இது என்னமாய் முடியுமோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய கலக்கங்கள் எல்லாம் மாற்றுங்க. அவருடைய அவநம்பிக்கைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறிப்போவதாக. ஒரு பரிபூரமான சுகம் அது பிள்ளையுடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என்னென்ன வியாதினால் கஷ்டப்படுகிறார் எல்லாம் முற்றிலுமாய் மாறிப்போவதாக. இருதய பலவீனங்கள், நுரையீரல் பிரச்சனைகள் சுவாமி, சிறுநீரக பிரச்சனைகள், வாத பிரச்சனைகள், தலையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறிப்போகட்டும் ஐயா. கண்களிலிருந்து நீர் வடிந்து கொண்டே இருக்கிற சொல்லி கலங்குற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாம் மாறட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. நடக்க முடியாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் மூட்டுகளில் இருக்கின்ற எல்லா ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாத்துக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதெல்லாம் சுகம் அடையும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய வல்லமை இறங்கட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பூரண விடுதலை உண்டாவதாக. கடன் பிரச்சனைகள் மாறட்டும் சுவாமி. வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தின் நிமித்தமாக மிகுந்த வேதனையோடு பார்த்து கொடுக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய அற்புதமான ஆசீர்வதிக்கிற கரம்பது பிள்ளைகள் மீது அமருவதாக சுவாமி, அமருவதாக. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் ஐயா. அவன் நெருக்கங்களை மாற்றினவர். அவன் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்ட அதே போல சுவாமி ஒரு பிள்ளைகள் எல்லாவற்றையும் 2 மடங்காக ஆண்டவர் 10 மடங்கு 100 மடங்கை பெற்றுக்கொள்ள கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படி வியாபாரங்கள் தொழிலில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. என்னென்ன வகையிலும் இது பிள்ளைகள் ஆண்டவர் சம்பாத்தியம் பண்ணுகிறார்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தாரும். ஏழைகள் எளியவர்கள் கஷ்டப்படுற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. நியாயமாய் வர வேண்டிய நன்மைகள் வரவில்லைன்னு சொல்லி கலங்குற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளையுடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அற்புதங்கள் செய்வீராக. வயோதிப நிலைமைக்கு அருமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அவருடைய எல்லா கவலைகளையும் கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே, பிள்ளைகள் மூலமாக நியாயமாய் கிடைக்க வேண்டிய ஆறுதல் சமாதானம் இல்லைன்னு சொல்லி கலங்குற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய குடும்பங்களை கர்த்தர் அற்புதம் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதங்கள் செய்வீராக. நீர் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம் ஐயா. சின்னஞ்சிறு குழந்தைகளை ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. விசேஷ ஞானத்தினால் நிரப்புங்க ஐயா. வேலைக்காக பல நாட்கள், மாதங்களாக, ஆண்டுகளாக பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்.
அயல் நாடுகளில் சென்று பணி செய்யும்படி படிக்கும்படியாக விரும்புகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமது பிள்ளைகளுடைய எல்லா ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. கர்த்தர் உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யும்படியே ஜெபிக்கிறோம். உமது பிள்ளைகள் நினைப்பதை காட்டிலும் மேன்மையான ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு கொடுத்து வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணத்திற்கு காத்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. திருமண வயது என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏறிக்கொண்டே போகிறது, இன்னும் ஆண்டவர் திருமணம் நடக்கவில்லைன்னு சொல்லி கலங்குற பிள்ளைகளை பெற்றோர்கள் நம்முடைய கருத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அப்படியே கண்ணீரெல்லாம் கருத்து துடைத்து சீக்கிரத்தில் ஒரு நன்மைகளான ஈவுகள் நன்மையான காரியம் இந்த குடும்பத்தில் நடைபெறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆசீர்வதிங்க சுவாமி, ஆசீர்வதிங்க. பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா விதமான கசப்புகள் இயேசுவின் நாமத்தில் மாறி போவதாக சுவாமி. அந்த குடும்பத்தை கர்த்தர் யோசுவாவின் குடும்பத்தை போலும் சேவிக்கிற குடும்பமாய் மாற்றுவீராக. திருமணமாயும் குழந்தை இல்லைன்னு சொல்லி கலங்குற தம்பதிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் தாமின் பிள்ளைகளுக்கு இறங்கி கற்பத்திற்கனை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. பேறுகால நிலைமைக்கு அருமையான சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். கற்பத்திற்கனை போனபடி சுகப்பிரசவத்தை ஆண்டவர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன தேவைகளோடு கூட இருக்கிற எல்லா தேவைகளுக்கு அதை சந்திப்பீராக. விசேஷமாக இந்த ஆராதனை வேளை முன் வந்த அருமையான உடைய மகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அருமையான தாயார் திருமதி சந்திரலீலா அம்மா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அம்மாவை ஆசீர்வதிங்க சுவாமி. நேசிக்கிற அருமையான மகள் அப்பா. இந்த வயோதிப காலத்தில் தம்மை உமக்கென்று அர்ப்பணித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அருமையான மகள். அவளுக்கு நல்ல சுகத்தை பலத்தை தீர்க்க ஆயுசையும் கொடுத்து ஆண்டவர் தாமே அவளை உயர்த்தும்படியை ஜெபிக்கிறோம். கிருபையினால் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பலத்தினால் நிரப்புவீராக. பலவீனத்தை பலன் கொடுத்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. கொடுத்த அன்பு மகனுக்காக ஸ்தோத்திரம். அவளுக்கு கூட நல்ல தாளந்துகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவள் மூலமாக எங்களுடைய திருச்சபை பல வகையில் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதி. அவருடைய பலவீனத்திலே கர்த்தர் பலன் கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு சேகர பணிகளில் உடைய கிருபை நிறைவாய் தங்கியிருந்து ஆசீர்வதிப்பதாக. உடைய துணைவியர் ஆசீர்வதி, அன்பு சகோதரி ஆசீர்வதித்து உடைய கிருபையில் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கொடுத்த அன்பு மகளை ஆசீர்வதி. படிக்கிற மகளுக்கு படி விசேஷ ஞானத்தை கொடுத்து கர்த்தர் உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ கிருபை பிள்ளைகளோடு கூட இருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். முழு குடும்பத்தையும் கர்த்தர் வேலெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டி கொள்கிறதற்கு அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையின்படியும் கர்த்தர் பெரிய காரியங்களை கட்டளையிடும். ஆசீர்வதியும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மிகுந்த தாழ்மை ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்கள் சமாதானம் சந்தோஷம் நீடி சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதம் 38 பாமாலை 25 பாடுவோம். கத்தாவே இப்போ உம்மை தொழுதோம் ஓர்மித்தெழுந்து கீதம் பாடுவோம். கீதம் 38 பாமாலை 25 பாடுவோம்.
கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இது மகிமையான ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காணப்பட்ட குறைகளையும் குற்றங்களையும் மன்னித்து பொருத்தங்களை பரிசுத்தமாக்கி தொடர்ந்து வருகிற நாட்கள் மாதங்களெல்லாம் ஆசீர்வாதமாக அமைய உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோടെ சென்று வாருங்கள்.